வணக்கம் போர் ஆமாம் போர் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு வாரமா கூலியா வார் டூவா அப்படின்னு ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்காங்க ஒரு குரூப் சோஷியல் மீடியாவில். எந்த படத்துக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ், இதில் யார் பெரிய ஸ்டார் பார்க்கலாமா? என்டிஆர் காலரை தூக்குனா பிளாக் பஸ்டர்னு அர்த்தம். கியரா பிகினி சீன் ஒன்று போதுண்டா, அண்ணன் பனியன் சைஸ் என்ன தெரியுமாங்கிற ரேஞ்சில் ஸ்பேரிங் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயன் சூரிய சண்டை போட்டுருக்கு. நடுவில் ஒரு பெரிய வந்து ஓரமாக விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார்ல, நானும் அந்த மோடில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த மோட் இந்த வார் 2 படம் பார்க்கும்போது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொப்னத்திலும் கண்டில்லா சாரே. வார் 1 ஆக்சுவலி எனக்கு பெட்டராக ஒர்க் ஆன படம். செம்ம சாலிடான நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பை த்ரில்லர் அது. ஆனால் இந்த வார் 2 சித்தார்த் ஆனந்த் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் எந்த எதிர்பார்ப்பும் வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதையும் மீறி ஒரு படம் உங்களை விருப்பேற்றுவான் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு இந்த வார் 2 ப்ரூவ் பண்ணியிருக்கு. மேற்கொண்டு சொல்கிறேன், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் உள்ளிட்ட விஷயங்களை பண்ணிட்டு ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுங்க. வார் 2 போன பார்ட்ல ரா அமைப்போட சீக்ரெட் ஏஜென்டா இருந்த ரித்திக் ரோஷன் இப்ப அது ஒத்து வராம ஒரு ஃப்ரீலான்ஸ் கில்லரா ஜாலியா வாழ்ந்துட்டு வராரு. அவரை கலி அப்படின்னு ஒரு குரூப் தேடி பிடிக்கிறாங்க. பல நாடுகளை சேர்ந்த முகம் தெரியாத பெருந்தலைகள் இந்த இலுமினாட்டி மாதிரியான குரூப்ல இருக்காங்க. அவங்க இந்தியாவில் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சி அமையணும், அதுக்கு தேவையான சதி வேலைகள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஹிருத்திக் கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கம் ரால ஹிருத்திக்கை தடுக்க ஒருத்தரால மட்டும் தான் முடியும், அதுதான் ஏஜென்ட் விக்ரம் அப்படின்னு அந்த பொறுப்பை அவர்கிட்ட தராங்க. அந்த ஏஜென்ட் விக்ரம் தான் ஜூனியர் என்டிஆர். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய மோதல் என்னாச்சு, யார் நல்லவர் யார் கெட்டவர், கலி அப்படிங்கிற குரூப் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த வார் 2. ரித்திக் ரோஷன் டூ மச் ஸ்டைல் டூ மச் ஸ்வாக் அப்படின்னு அவருக்கு போர் அடிச்சிச்சு போல இருக்கு. எப்படி வந்தாலும் நான் ஸ்டைலாக தாண்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடயே நடமாடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவர் அலட்சியமாகவே அப்படி ஸ்டைலாக தான் இருக்காருங்கிறதா உண்மை. எமோஷன்ஸை பெருசாக வெளியே காட்ட தெரியாத ஏஜென்ட் ஈத்தன் ஹண்டோடைய பெரிய பாப்பையும் மாதிரியே இருக்காரு. ஜூனியர் என்டிஆர் செம்ம சின்சியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தந்திருக்காரு. கொஞ்சம் டூ மச்சா கூலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருந்தது. பட் கிளைமேக்ஸ்ல இவருடைய நடிப்பு நிஜமாவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருக்காங்கிற மாதிரி தான் இவருடைய கேரக்டர் ஆர்க் இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு. கேரா அத்வானி, அனில் கபூர், கேசி சங்கர், அசுதோஷ் ராணா உள்ளிட்ட சிலரும் படத்துல இருக்காங்க. ஒரு பிஸியான மாவு மில் உள்ள போயிட்டு வர ஃபீல பிஜிஎம் தருது. காது வலிதா தலைவலிதான் தெரியாத வகையில ஒரு இனம் புரியா வலி இந்த ஏரியால ஃபீல் பண்ண முடியுது. பாட்டு ஒரு டியூன் கூட மனசுல நிக்கல. உலகம் முழுக்க வளைச்சு சுத்துற கதையை பெஞ்சமின் ஜாஸ்பருடைய டைனமிக்கான சினிமாகிராஃபி ஒரு ரிதத்தோட கேப்சர் பண்ணிருக்கு. கிராபிக்ஸ் பெரும்பாலான இடங்கள்ல ரொம்ப சுமார் தான். ஆக்ஷன் சீன்ஸ் எக்ஸிகியூஷன்ல ஒரு நேர்த்தி மிஸ் ஆகுது. ஒரு டெம்ப்ளேட் ஸ்பை த்ரில்லர் கதையை எந்த விதமான ஒரிஜினாலிட்டியும் இல்லாம பிரசன்ட் பண்ணிருக்காரு இயக்குனர் அயன் முகர்ஜி. கூட ரைட்டர் ஸ்ரீதர் ராகவன், ஸ்டோரி ரைட்டர் ஆதித்யா சோப்ரா, டயலாக் ரைட்டர் அப்பாஸ் டயர்வாலான்னு எல்லாருமே உடந்தை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது இந்த படம். 20 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் செட் பீஸ்ங்கிற ரேஷியோல அதை சுத்தியே திரைக்கதை எழுதின மாதிரி இருக்கு. ஹீரோ ஒரு ரோக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. அவர் ரோகா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு படம் முழுக்க எக்கச்சக்க கிளீஷேக்கள் கொட்டி கிடக்குது. திரைக்கதை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சா கூட பரவாயில்ல. அடுத்தடுத்து என்ன வசனம் வரும், என்ன மாடுலேஷன்ல வரப்போகுது, என்ன மாதிரியான ஷாட் வைக்க போறாங்க, அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணிட முடியுது. செம்ம மெஸ்டப் ஆன ஒரு ஃப்ளோ வேற. கேரா அத்வானி இருக்கிறதுனால வினய விதையாராமா லெவலுக்கு இறங்கிட்டாங்களா என்னவோ தெரியல. ஜூனியர் என்டிஆர் இன்ட்ரோ சீன்ல இருந்தே குபீர் சம்பவங்கள் ஆரம்பமாகுது. இந்த ட்ரோன் பிளைட் மாதிரி ஒன்னு பிடிச்சிக்கிட்டு இந்த பஸ்ல வந்து இதுல அடிப்பாங்களா, ஃபுட்பால் அடிப்பாங்களா, அந்த மாதிரி அதை பிடிச்சி சட்டையே இல்லாம பறந்து வந்து ஒரு கப்பல்ல இறங்குற ஜூனியர் என்டிஆர். அவர் தலை முடி கூட அசைல கலையிலனா பாருங்களேன், அந்த அளவு டீடைலிங் பண்ணிருக்காங்க. தென் இவர் ஒரு ரித்திக்கும் படம் முழுக்க மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ரோட்ல சேஸ் பண்றாங்க, போட்ல சேஸ் பண்றாங்க, ட்ரெயின்ல சேஸ் பண்றாங்க, ஃபிளைட் மேல சண்டை. பஞ்சபூதங்களே மிரண்டு போற அளவுக்கு இருக்கு இவங்களுடைய சண்டை. ஃபிளைட் மேல ஒரு சண்டை நடக்குது. சுத்தி நிறைய கம்பி வயர்ஸ் எல்லாம் பறந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கும் போது தான் இதுதான் அந்த கம்பி கட்டுற கதைக்கான குறியீடோ அப்படின்னு நினைச்சேன். அதுவும் ஒரு போட் சேசிங் சீக்வன்ஸ் தான் அநியாயத்திலே அநியாயம். ஜிடிஏல இருந்து உருவிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஜிடிஏல சீட் கோட் போட்டா கூட இந்த லெவல் ஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். தண்ணியில போயிட்டே இருக்கு அந்த ஜெட் ஸ்கி போட். டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே வீலிங் பண்ண மாதிரி பண்ணி ரோடுக்கு போய் ரோட நகருது. அது ஒரு ஜெட் இன்ஜின் மாதிரி ஏதோ ஒரு காமிக்கிறாங்க ஜஸ்டிஃபிகேஷனுக்கு. அப்படியே கட் பண்ணி அங்கே ஒரு ரேசிங் ட்ராக் உள்ள விழுந்துருது. ஒரு F1 ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி ராங் சைட்ல வண்டியை ஓடிட்டு போறாரு என்டிஆர். என்ன வண்டி? இந்த ஜெட் ஸ்கி போட். ஒருத்தர் ரீல் ஓடலாம் அதுக்குன்னு அப்படிங்கிற டைலாக் தான் மைண்ட்ல வந்துட்டு போச்சு. போட் கிராஷ் ஆகி தண்ணிக்குள்ள மூழ்கிடுவாரு. ஆனா கயிறை பிடிச்சிட்டு டக்குன்னு அப்படியே தண்ணியில அப்படி மேல அப்படியே தலையை தூக்கிட்டு வெளில வரும்போது சுறா வைப்ஸ் ஹெவியா ஃபீல் பண்ண முடிஞ்சது. எங்க கேராவை பிகினி சீனுக்குன்னு மட்டும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு சம்ம ரோல் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா பேருக்கு 2 சண்டை, ஒரு கன் ஷூட், பிளேன் ஓட்டுறதுன்ற மாதிரி ஒரு ரோல். படம் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு நீளம்.
இன்னொரு பக்கம் ஸ்லோ மோஷன்லாம் பார்க்கவும் பொறுமையே இல்லை. ஏன்னா அதனால கதையில் எதுவும் சுவாரஸ்யமோ ஆக்டர்ஸ்க்கு பயங்கர மாசோ சேர்ற மாதிரி தெரியல. 2 ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் இந்த படத்தில் வருது. 2த்துக்குமே பர்பஸ் இல்லை அப்படிங்கிறது தான் காமன் ஃபேக்டர். 2மே ரொம்ப பழைய ஸ்டைலில் தான் இருந்தது. ஹிருத்திக்கும் ஜூனியர் என்டிஆரும் ஒருத்தர் பார்ட்னர் நண்பா அப்படின்னு சொல்றதும், கிளைமேக்ஸ்ல இந்த பனிமலையை பார்த்ததும் குட் மூவ் நண்பா அப்படின்னு என் மைண்ட் விவேகமுக்கு போயிடுச்சு. கேரா ஸ்வெட்டர் போட்டு வந்து பாட்டு பாடலங்கிறது மட்டும்தான் ஒரே குறை. ஒரு மினிஸ்டர் சட்டுன்னு செத்து போவார் ஒரு சீன்ல. எனக்கு ரொம்ப ஜெனுவினா சர்ப்ரைசிங்கா இருந்த ஒரே மொமெண்ட் அது மட்டுமே. மொத்தத்தில் இந்த வார் 2 டோட்டலா அன்ஒரிஜினலான மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட், ஏன் GTA, அன்சார்ட்டட் வீடியோ கேம்ஸ் எல்லாத்துலேருந்தும் எங்கெங்க இருந்தோ சீன்ஸ் எல்லாம் கடன் வாங்கி, செட் பீசஸ் எல்லாம் கடன் வாங்கி அசம்பிள் பண்ணப்பட்ட சுமாரான ஒரு PC மாதிரியான படம் தான். டோட்டலா எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. படத்தோட இன்டென்ஸ் தீம் வயலன்ஸுக்காக UA தான் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. பொறுமை தான் பார்த்துட்டு வாங்க. அண்ட் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்க அப்படின்னா மேபி இந்த படம் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு கூலி படம் பார்க்க போறவங்களை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அது ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பழைய பஞ்சு தான். இருந்தாலும் திரும்ப சொல்றேன், நமக்கு மொக்க காடு அந்த ஒயிட் டாப்பாக்கு நம்மளோட மொக்காடு மொக்க ஜெயிச்சிட்டோம்.